இது மலையாள படம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் படம் முடிஞ்ச பிறகு பேரு, படம் ஆரம்பிச்ச பேரு எல்லாமே தமிழ்ல, அவ்வளவு பேர் தமிழ்ல போட்டிருந்தாங்க. ஆனா நம்ம தமிழ் படத்துல ஒரு படத்துல கூட தமிழ்ல போட மாட்டாங்க, எல்லாம் இங்கிலீஷ்ல தான் போடுறாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மெனக்கெட்டு போட்டிருக்காங்க. இது மாதிரி தமிழ் படத்துல போட்டா நல்லா இருக்கும். சப்டைட்டில் ஃபுல்லா தமிழ்ல போட்டு சப்டைட்டில் இல்ல, பின்னாடி பேர் எல்லாரும் பேரும் போடுவாங்க. அத்தனை எப்படி ஒரு 200 பேருக்கு வந்து எல்லாமே மெனக்கெட்டு தமிழ்ல போட்டிருக்காங்க. ஆரம்பத்துல எல்லா பேரும் தமிழ்ல போட்டிருந்தாங்க. ஆனா நம்ம தமிழ் படங்கள்ல ஒண்ணு கூட அந்த மாதிரி போடுறது இல்லை. விஜய் படத்துல இருந்து அஜித் படத்துல எல்லாமே இங்கிலீஷ்ல தான் போடுறாங்க. இது ஒரு கண்டனமா தெரிவிக்கிறீங்க. நம்ம ஒரு ஆளுங்க தான், ஒரு மலையாள படம் அவ்வளவு தமிழ்ல போட்டுருக்காங்க. ஆனா நம்ம ஒரு தமிழ் படம் எடுக்கிற ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம், எந்த படம் எடுத்தாலும் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் போறாங்க. பின்னாடி பேர் வருமோ அவ்வளவு பேர் இங்கிலீஷ்ல தான் போறாங்க. ஒரு மலையாள படம் அவ்வளவு மெனக்கட்டு நம்ம மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து டப்பிங் பண்றதுனால அவ்வளவு தமிழ்ல போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிருத்திவிராஜோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீல் தான் எனக்கு. பிருத்திவிராஜோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. டைரக்ஷன் செம்மையா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் அந்த நடிப்பு தரமும் சரி, ஏஆர் மியூசிக்குமே சரி, எல்லாமே வந்து இந்த படம் ஒர்த் டு வாட்ச் தியேட்டர். பட் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா போகும், பொறுமையா உட்காந்து பாக்கணும். படம் ரொம்ப படம் ஸ்லோவா தான் போகும், ரொம்ப ஸ்லோவா போகும், டெட் ஸ்லோ. லைஃபோட இன்னொரு முகத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த படத்தை தியேட்டர்ல வந்து நடந்து வராது சார். இப்ப உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு? அந்த பாடல நடந்து வர்றப்ப இந்த பாம்பு தண்ணிக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து வராதுன்றாங்க. அப்ப பாக்குறப்ப உங்களுக்கு உயிருக்காக போராடணும்னா எந்த அளவுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலை தாண்டி அந்த உயிரை காப்பாற்றி அவன் ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வரான் அப்படின்றது உண்மையிலேயே நமக்கு வந்து எட்ஜ் ஆஃப் சீட்ல பாக்குறப்ப நம்ம கண்ணில தான் தண்ணி வரும். உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் லைஃப்ல ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி உயிர் பழச்சு வந்திருக்க படம் ஸ்டோரி. ஆமா, இந்த நாவல் படிச்சிருக்கீங்களா? நீங்க படிச்சது இல்ல, பட் இதுக்கப்புறம் படிக்கணும்னு யோசிக்கிறோம். அவர் எதுக்கு ஃபாரின் போறாரு? குடும்பத்தை காப்பாத்து. ஃபாரின் போனா நல்ல சேலரி வரும், சேலரி வந்தா குடும்பத்துக்கு நிறைய பணம் சீக்கிரமா மேல வரலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபாரின் போவார். அம்மாப்பாவோட கேரக்டர், அவங்க ஹீரோவோட ஒய்ஃப், அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவங்க குழந்தைக்கு பிறக்கும். குடும்பத்தை காப்பாற்றுன்றதுக்காக தான் அவர் வந்து இன்னொருத்தர் முன்னாடி கல்ஃப்ல ஒர்க் பண்றவரை வச்சு அவர் மூலயமா ஒரு 30,000 ரூபாய் காசு கொடுத்து படத்துக்கு போனோம். கல்ஃப் கண்ட்ரி போயிட்டு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில எல்லாரும் மாதிரி போய் பட் ஏதோ ஒரு எதிர்பாராத விதமா ஒரு கேங்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வந்ததுதான் கடைசி இந்தியா வராரா அங்கேயே முடிச்சாரா? இந்தியா வராரு. இந்தியா வந்து இறங்குறாரா? ஃபிளைட்ல ஏறதான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் லைஃப் என்ன அப்படின்றது தெரியாது. இன்னும் படம் பாக்குறப்ப தெரியும். பிருத்திவிராஜ் வந்து உள்ள துபாய்க்குள்ள வரும்போது, ஐ மீன் அந்த கல்ஃப் கண்ட்ரி உள்ள வரும்போது அவரோட பேண்ட் சைஸ் எப்படி இருந்துச்சு, அவரு திரும்ப வெளியில தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பேண்ட் வந்து அவருக்கு எப்படி இருக்கும், அந்த பாடி பாப்பிங் ரொம்ப போல்டா ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. நியூடாவே நடிச்சிருப்பாரு. அந்த சீன் எல்லாம் பாக்குறப்போ சான்ஸே இப்படி எல்லாம் நடிக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோம். விக்ரம் அடுத்து ஒரு ஆள் நடிப்புக்காக இவ்வளவு எஃபர்ட் போடுவாருன்னா பிருத்திவிராஜ் தான் சொல்லுவாங்க. சியான் விக்ரமும் தாண்டி ஐ படம் எல்லாம் பார்த்திருப்போம். மகன் எல்லாம் வந்து இதுக்கும் கம்மி தான் நான் சொல்லுவேன். சொல்லணும் அவருக்கு அதுக்காகவே இந்த படத்தை நான் பாத்திருக்கேன். அவரோட இன்டர்வியூ அதுக்காகவே இந்த படத்தை வந்து நேர்ல பார்க்கணும். ஸ்டார்டிங் அந்த வார்னிங்ல ஒரு சாங் எடுத்து ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியல் ஸ்டோரின்றாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்குறது? இல்ல, அது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஸ்டோரி தான். இல்ல, அவர் நடந்து வராதுல பாலைவனத்துல, அது நடிப்பெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? ரியாலிட்டி ரொம்ப ரியலா இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பிங்கா தான் இருக்கும். கண்டிப்பா. ஆமா, படம் ரொம்ப நல்லா இருக்கு. பிருத்திவிராஜ் இதுக்காண்டி மெனக்கெட்டு ரொம்ப நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. நாவல் கதைன்றாங்க அப்படின்னு அது நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல, நாவல்ல படிக்கல. நான் நீங்க படிச்சதுல பாக்குறப்ப எப்படி இருக்கு? ரியல் ஸ்டோரி மாதிரி இருக்கா இல்ல இதா இருக்கா? அங்க அவ்வளவு அவர் தத்துவமா எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ரியல்ங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியுது? எப்படி சொல்றேன்னா, அது பிருத்திவிராஜோட ஒவ்வொரு நடிப்பு, ஒவ்வொரு அசைவுல இருந்து, அந்த மாதிரி கண் அசைவுல இருந்து எல்லாத்துலயும் அந்த மாதிரி அந்த உதர் அசைவுல இருந்து எல்லாத்தையும் அந்த அளவுக்கு கொடுத்திருக்காரு. இந்த கெசட்ல நடந்து வர்றாருல, பாலைவனத்துல நடந்து வர்ற, தண்ணி குடிக்கிறதா கஷ்டப்படுறாரு. பிருத்திவிராஜ் இடத்துல நம்ம நிக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் எப்ப போவார், எப்ப தப்பிச்சு போவார், எப்ப தண்ணி வருது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. இதுதான் ஃபாரின் போறாரு. ஃபாரினருக்கு அவர் இங்க கஷ்டப்பட்டு இங்க நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபாரின் வர்றாரு. குடும்ப கஷ்டம் இதெல்லாம் சரி மாத்தலாம், அங்க போய் சம்பாதிச்சு மாத்தலாம் சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. அதுல ஒருத்தரோட கதை இது. அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அங்கிருந்து கஷ்டப்பட்டு வெளியே வர்றப்ப உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அவரு வீட்டுக்கு வர்ற மாதிரி சீன் எடுத்துருக்காங்களா? வீட்டுல வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி இல்ல, ஆனா அவங்க காட்டின சீன்லயே அவரு வீட்டு அடைஞ்ச திருப்தி எல்லாரும் கிடைச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தியேட்டர்ல எல்லாருமே போய் பார்க்கலாம். ஓகே சார். படம் சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லி டாக் ஆயிட்டு இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம ஆக்டிங் சூப்பரா நடிச்சிருக்காங்க. கால் இதெல்லாம் ரொம்ப உடம்பெல்லாம் வருத்தி இது பண்ணிருக்காங்கன்றாங்க. அதான் சொன்னேன், இல்ல தியேட்டர்ல நான் அழுதுகிட்டே தான் படம் பார்த்தேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு எமோஷனலா.